வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு பாலிட்டியில மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 பார்க்க போறோம். பாலிட்டியில எப்படி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 என்ன ஸ்டாண்டர்ட்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியில மாடல் கொஸ்டின் பேப்பர் 2. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் குழாமில் அதாவது எலக்டோரல் ரோல்ல பிரசிடென்டோட எலக்டோரல் ரோல்ல யார் யார் இருப்பாங்க தேர்தல் குழாமில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள்ல தவறானவை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப தவறானவை எது, யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். தவறானவை பாராளுமன்றத்தின் இருவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா பாராளுமன்ற இருவர்கள் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. நியமன உறுப்பினர்களுக்கு தகுதியே கிடையாது ஓட்டு போடுறதுக்கு. அப்ப நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ எலக்டோரல் ரோல்ல அப்போ பிரசிடென்டோட அந்த எலெக்ஷன் கமிட்டியில எலக்டோரல் ரோல்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. நியமன உறுப்பினர்கள் அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் வந்து சி, நாமினேட்டட் மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், which is incorrect ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்றாங்க, தவறானது எது அப்படின்னு சொன்னாங்க. உயர்நீதிமன்றம் நீதி பேராணையை வழங்க வழிவகை செய்யும். உயர்நீதிமன்றம் நீதி பேராணை ஹைகோர்ட் வந்து தவறானது இன்கரெக்ட் எதுன்னு சொல்றாங்க. ஹைகோர்ட் வந்து நீதி பேராணை அதாவது ரிட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரிட்டு வழங்குறதுக்கு எது அப்படின்னா 222 226. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா நீதி பேராணை அப்படின்னா 32 கரெக்ட். ஆனா அடுத்து உயர்நீதிமன்றம் சாதாரண சட்ட மீறலுக்கு நீதி பேராணை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்றாங்களா. உயர்நீதிமன்றம் சாதாரண சட்ட மீறலுக்கும் இது பண்ண முடியும் அப்படின்னா அப்ப இதுதான் தவறானது. அப்போ தவறானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சட்ட மீறலுக்கும் வந்து நீதி பேராணை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண சட்டம் மீறல் அடிப்படை உரிமைகளை மீறினா மட்டும்தான் நீதி பேராணை வெளியிட முடியும். அடுத்து வாட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பஞ்சாப் உயர்நீதிமன்றம் பொதுவாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது தவறானது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் பஞ்சாபுக்கு வராது. ஆனா இதுல சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசாம், நாகாலாந்து, மிசோரம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே வரும், இதுக்கு மட்டும் கிடையாது. ஆனா சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. டெல்லி தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் தனக்கென்று ஓனா ஒரு உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஆர்டிகல் 2445 பத்தி கொடுத்திருக்காங்க. 24(2) அதாவது 24 என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 24 வந்து குழந்தை தொழிலாளர் பத்தி சொல்றது. 23 வந்து ஃபோர்ஸ்டு லேபர், கொத்தடிமை, இதை பத்தி எல்லாம் சொல்றது. ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப இதுல சரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இப்போ ரெண்டுமே சரிதான் வரும், ரெண்டுமே சரி. அப்ப இரண்டும் சரி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே போத் ஆர் கரெக்ட், ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின், மத்திய மாநில சட்டமன்ற உறவுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்றாங்க. மத்திய மாநில சட்டமன்ற உறவுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது இது அப்படின்னா பொதுப்பட்டியலில் சட்டம் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். அரசியல் நிர்ணய சபையாக கூடிய போது அது ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் வரும்போது ராஜேந்திர பிரசாத் தான் தலைமை தாங்கினாரு. தற்காலிக தலைவர் தான் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக தலைவர் அப்படிங்கிறவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. ஆனா அரசியல் நிர்ணய சபை அரசியல் சபையாக கூடிய போது அது ராஜேந்திர பிரசாத் தலைமையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறிக்கோள் தீர்மானம் பற்றிய தவறான கருத்து சொல்லுங்க. தவறான அறிக்கையை அடையாளம் காணுங்க. குறிக்கோள் தீர்மானம் பற்றிய தவறான அறிக்கையை அடையாளம் காணுங்க. அப்ப குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அரசியல் நிர்ணய சபையில் இலக்குகள் தீர்மானத்தை முன்வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. குறிக்கோள் அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரசியல் அமைப்பு கட்டமைப்பின் அடிப்படைகள் மற்றும்
தனித்துவத்தை அடிப்படைகள் மற்றும் தனித்துவத்தை வகுத்ததுன்னு சொல்றாங்க. ரைட்டு. அடுத்து இந்த தீர்மானம் ஜனவரி 22, 1947 அன்று அரசியலமைப்பு சபையால் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனா இதோட திருத்தப்பட்ட பதிப்பு தற்போதைய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையாக உருவாகிறது அப்படிங்கிறது. இது மட்டும் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் 4th ஒன். தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் 4th ஒன் சொல்லலாம். தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்த இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பற்றிய சரியான அறிக்கையை அடையாளம் கண்க. முகவுரை பற்றிய சரியான அறிக்கை. அப்போ சகோதரத்துவம் முகவுரை பற்றி சரியான அறிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சகோதரத்துவம் தனிநபரின் கண்ணியத்தை மட்டுமே உறுதிப்படுத்த வேண்டும் என்று முகவுரை அறிவிக்கிறது சொல்றாங்க. அரசியலமைப்பு ஏற்கனவே ஏற்றப்பட்ட பிறகு முகவுரை ஏற்றப்பட்டது. அப்ப சரியான கருத்துன்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான். அரசியலமைப்பு ஏற்கனவே ஏற்றப்பட்ட பிறகுதான் முகவுரை ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் இதுதான். அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசியல் நிர்ணய சபையின் பின்வரும் குழு எது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் நிர்ணய சபையின் பின்வரும் குழு அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் பவர் கமிட்டி. யூனியன் பவர் கமிட்டி ஜவஹர்லால் நேரு தான் தலைமை ஏற்றினார். யூனியன் பவர் கமிட்டி வரும். யூனியன் அரசியலமைப்பு குழு வரும். அரசியலமைப்பு வரைவை ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு. அப்போ 1, 2, 3 வரும். 4th ஒன் மட்டும் வராது. வழிகாட்டு குழு மட்டும் வராது. ஸ்டீரிங் கமிட்டி மட்டும் வராது. அதுக்கு அவர் ஹெட் கிடையாது. ஜவஹர்லால் நேரு ஹெட் கிடையாது. அடுத்து சயின்டிபிக் ரிசர்ச், அறிவியல் ஆராய்ச்சி. அறிவியல் ஆராய்ச்சிக்கு யார் ஹெட்டா இருந்தாங்க? அறிவியல் ஆராய்ச்சி அந்த துறை போர்ட்போலியோ அறிவியல் ஆராய்ச்சிக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா சயின்ஸ் ஹெட்டுக்கு ஜவஹர்லால் நேரு இருந்தாரு. அடுத்த தகவல் ஒளிபரப்பு அப்படின்னு யாரு அப்படின்னா தகவல் ஒளிபரப்பு வல்லபாய் பட்டேல் இருந்தாரு. அப்போ 2க்கு 4, 1க்கு 2, 2க்கு 4 வல்லபாய் பட்டேல் இருந்தாரு. உணவு விவசாயம் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் இருந்தாரு. உணவு விவசாயம். கல்வியில யார் இருந்தாங்க அப்படின்னா கல்வியில 5th ஒன் அபுல் கலாம் ஆசாத். நேஷனல் டீச்சர்னு சொல்லுவாங்க இவர், அபுல் கலாம் ஆசாத். அடுத்து நிதியில யார் இருந்தாங்க? சண்முகம் ரெட்டி, சண்முகம் செட்டி. நிதித்துறையில யார் இருந்தாங்க? அடுத்து தொடர்பு துறை யார் இருந்தாங்க அப்படின்னா ரஃபி அகமது கித்வாத். தொடர்பு துறையில. தொழில்கள் மற்றும் பொருட்கள்ல ஷாம் பிரசாத் முகர்ஜி. தொழில்கள் மற்றும் தொடர்பு துறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி. அந்த இலாக்கா போர்ட்போலியோ துறையில யார் ஹெட்டா இருந்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங். பின்வருவன்றை கவனிக்கவும். குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம். இவர் குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பதவி எடுக்கும்போது அந்த ஓத்தர் அஃபர்மேஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா பதவியில் உண்மையாக பணியாற்றுவது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்து வந்து இந்திய மக்களின் சேவை மற்றும் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுவாரு. அப்போ 1, 3 தான் சரி. மற்றதெல்லாம் தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். எதை பொறுத்த வரைக்கும் அவரோட பதவி பிரமாணம் பொறுத்த வரைக்கும் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பின்வருவற்றை கவனிங்க. அரசியலமைப்பின் 61வது பிரிவு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான விரிவான நடைமுறையை வகுத்துள்ளதுன்னு சொல்றாங்க. அப்புறம் சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் குறைந்தது 61 பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பின் 61வது பிரிவு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான விரிவான நடைமுறையை வகுத்துள்ளது சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சபையின் மொத்த உறுப்பினர்களில் குறைந்தது 3ல் 2 பேர் கையெழுத்திட்ட தீர்மானத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்ற வேண்டும் சொல்றாங்க. குறைந்தது 14 நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்கணும்னு சொல்றாங்க. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 4ல் 1 பங்கிற்கு குறையாமல் பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுல சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரியான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். அதுல 2, 3 தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். 2, 3 தவறான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பின்வருவற்றை கவனிக்கவும். எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது தலைவருக்கும் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத சூழ்நிலையில் புதிய முதலமைச்சரை நியமித்தல். எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது தலைவருக்கும் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத சூழ்நிலையில் புதிய முதலமைச்சர் நியமிக்கலாம். சபையில் பெரும்பான்மை ஆதரவை இழந்த பின்னரும் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் ராஜினாமா செய்ய மறுக்கும் அமைச்சர் பதவியை நீக்குதல். அப்ப இதுவும் சரி, நீக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல். இது எல்லாமே ஆளுநரோட வேலை, ஆளுநரோட அதிகாரம். எதன் அதிகாரத்தின் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா விருப்ப அதிகாரத்தின் கீழே வரும்.
அது டிஸ்கிரிமினேட்டரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்ப அதிகாரம், தன் விருப்ப அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே 3 ஸ்டேட்மெண்ட்டும் எந்த அதிகாரத்தின் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா விருப்ப அதிகாரம் அப்படி அது கீழே வரும். விருப்ப அதிகாரம். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங். மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பான அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுவார். அவரோட ஆலோசனைப்படி செயல்பட மாட்டாரு. அவங்களோட ஆலோசனை தருவாங்க, ஆனா ஆலோசனைப்படி செயல்படுகிறார். அடுத்து வந்து பிரிவு 356 படி வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது உள்நாட்டு ஆயுத கிளர்ச்சி ஏற்படும் சூழ்நிலை சந்திக்க ஆளுநருக்கு அவசரகால அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 352 அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய எமர்ஜென்சி சொல்லுவாங்க. 356 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு எமர்ஜென்சி, அதாவது மாநில எமர்ஜென்சி சொல்லலாம். இப்போ 352 அப்படின்னா தேசிய எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய எமர்ஜென்சி சொல்லுவாங்க. அப்புறம் 356 அப்படின்னா மாநில எமர்ஜென்சி சொல்லுவாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பினான்சியல் எமர்ஜென்சி. இப்போ 356 பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பான அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுகிறார். அப்போ ஆளுநர் வந்து யார் மெஜாரிட்டியா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட ஆலோசனைப்படி தான் செயல்படுவாருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்களேன். இதுல இந்த 2 கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பான அமைச்சர் குழுவின் ஆலோசனைப்படி செயல்படுவார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 படி வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது உள்நாட்டு கழகம் ஆயுத கிளர்ச்சி ஏற்படும் சூழ்நிலை சந்திக்க ஆளுநருக்கு அவசரகால அதிகாரங்கள். இப்ப வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இது எல்லாமே 352 படி தான் வரும். 352 ஆனா 356 கொடுத்திருக்காங்க. ஒரு மாநில அரசு ஒழுங்கா செயல்படவில்லை என்றால் ஆளுநர் வந்து அந்த மாநில அரசை கலைக்கலாம், அவசர நிலையை ஏற்படுத்தலாம், பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம். ஆனா வெளிநாட்டு ஆக்கிரமிப்புனா தேசிய லெவல்ல எமர்ஜென்சி வரும். ஓகே, அப்ப வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆர்டிகல் வராது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் சரி, செகண்ட் தவறுன்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அரசியலமைப்பின் பின்வரும் கூட்டுகளை கவனியுங்கள். இதுல அரசியலமைப்பு எந்திர சீர்குலைவு பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் கொண்டு வருதல் எந்திர சீர்குலைவது அப்படின்லாம் சொல்றாங்க. அரசியலமைப்பு எந்திர சீர்குலைவது. அடுத்தது பெரும்பான்மை ஆதரவை இழந்த முதல்வரின் ஆலோசனையின் பேரில் சட்டசபையை கலைப்பது ஆளுநரின் சட்டமேற்றும் அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ரெண்டுமே தவறு. சட்டமேற்றும் அதிகாரத்தின் கீழே வராது. அரசியலமைப்பு இந்திரிய சீர்குலைவு பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் கொண்டு வருதெல்லாம் ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து அதுல தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுல தவறான பொருந்தியுள்ள இணை தேசிய பாதுகாப்பு சட்டம் பார்த்தோன்னே தெரியுது. தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்பனா 1980 வரும். தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா இதுதான் பி. மத்த எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் மிஷா வந்து 71 கொண்டு வந்தாங்க. பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் தடா 1985 சொல்றாங்க. பயங்கரவாத செயல்களை தடை செய்யும் சட்டம் கொடா 2002 சொல்றாங்க. அப்ப தவறானது பார்த்தோம் அப்படின்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இது எப்பனா 1980 வந்துச்சு. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 76 கொடுத்திருக்காங்க. தவறானது இந்த கான்செப்ட். அடுத்து சரத்து ஆர்டிகல் 5 அப்படின்னா ஆர்டிகல் 5 அரசியலமைப்பு நடைமுறையின் போது உள்ள குடியுரிமை. ஆர்டிகல் 5 அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறையின் போது உள்ள குடியுரிமை. 1க்கு வந்து 2. சரத்து 6 ஓகே. சரத்து 6 என்ன வரும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து 7 தான் வரும். பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கான குடியுரிமை. இந்தியாவிற்கு வெளியே வாழும் இந்திய வம்சாவளியினரின் குடியுரிமை அது வராது. சரத்து 6 அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை. இந்தியாவுக்கு வெளியே வாழும் குடியுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 8 சொல்லலாம். அப்ப ஆன்சர் வந்து 2413 வரும். ஆன்சர் வந்து 2413. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளில் சரியானவை எது அப்படின்னு சொல்றாங்க. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சொல்லப்பட்டவை. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. இப்ப 4ஆம் பகுதி அப்படின்னா சரியான ஸ்டேட்மெண்ட்.
அடுத்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொல்லப்பட்ட சரியான கூற்று எது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கால வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கால வரையறுக்க சொல்லலாம். அப்போ 1 மற்றும் 2 சொல்லலாம். ஆன்சர் ரெண்டுமே சொல்லலாம், 1 மற்றும் 2. அடுத்த கொஸ்டின், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். அரசின் நெறிமுறை வழிகாட்டு அதாவது டிபிஎஸ்பி பத்தி சொல்றாங்க. கொஸ்டின் வந்து டிபிஎஸ்பி பத்தி சொல்றாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு. அரசின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் படி நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் கொள்கைகளில் நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நியாயப்படுத்த முடியும் 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. அப்ப ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அப்ப ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான் வரும். போத் ஆர் சரி, போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட், பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்த முடியாது. அடிப்படை உரிமைகள் குடிமகன் அவர்களின் சுதந்திரத்தை அனுபவிக்க உதவுகிறது. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. இடைநிறுத்த முடியும், அதனால இது தவறு. முடியாதுன்னு கொடுத்திருக்காங்க, அதனால இது தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள் குடிமக்கள் அவர்களின் சுதந்திரத்தை அனுபவிக்க உதவுகிறது. அப்ப காரணம் சரி. அப்ப ஏ வந்து பொய், ஆர் வந்து உண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் செகண்ட் வந்து சரி. செகண்ட் வந்து 1937 வந்து பார்த்தோம்னா செகண்ட் சரி, கரெக்டா சொல்லலாம். ஆனா அரசின் நெறிமுறை கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் அதுல இருந்து எடுக்கல, அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. அதனால செகண்ட் சரி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒன் தவறு சொல்லலாம். செகண்ட் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் தவறு சொல்லலாம். அதே மாதிரி இதுலயும் ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. இடைநிறுத்தலாம், ஏன்னா எமர்ஜென்சியின் போது சில அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம், தானாகவே நின்று போகும். அப்ப இடைநிறுத்த முடியும், அப்ப இது தவறானது. அப்ப ஏ வந்து பொய், ஏ ஃபால்ஸ். சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னா ஆறு வந்து உண்மைன்னு வரும், ஆறு வந்து சரி.